ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆப்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது. இந்த சேனலை கொடுக்கறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் மட்டும் தான். ஓகே, அண்ட் டேரக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமான்ட்டு பார்த்தா இப்போ கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டா நமக்கு நியர்பை ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பாருங்களேன், 22,917 இருக்கு. அப்படின்னும் போது நம்ம மார்க்கெட் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு கேப் அப் ஆக பாசிபிள் இருக்கு. லைக் ஒரு இப்போ கரண்டா நீங்க இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து லைக் ஒரு லோல இருந்து ஹை வரைக்கும் மெஷர் பண்ணுங்களேன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 22,341. ஓகே, 22,341 வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ கேப் அப் ஆக போகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். 41 நமக்கு நியர்பை கரண்டா 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆக பாசிபிள் அதிகமா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா என்னென்ன லெவல்ஸ்லாம் நாளைக்கு ரியாக்ட் ஆகும்? இல்ல இந்த பாயிண்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பா கேப் அப் ஆகுமான்னு இதுல பார்க்கலாம். அண்ட் டேரக்டா நம்ம நிஃப்டி டாபிக்ல போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து நீங்க பார்க்க வேண்டியது மினிமம் 300 பாயிண்ட்ஸ்க்கு மேல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நாளைக்கான குரூஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரேஞ்ச் மார்க்கெட் மேபி நாளைக்கு வந்து 22,100ல ஓப்பன் ஆகுதுன்னா 250 200ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 300 பாயிண்ட்ஸ்ல ஓப்பன் ஆகுதுன்னா 23,071 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? 23,071 ஓகே, 23,071 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, இப்போ நாளைக்கான க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் நிஃப்டியில பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ 23,071 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்க இருந்து நாளைக்கு கேப் அப் இங்க ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஹைல போக பாசிபிள். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 1 hour நமக்கு கன்சால்டேஷன் எடுக்கட்டும். இந்த ரேஞ்ச்ல ஒரு 1 hour கன்சால்டேஷன் சாரி 1 செகண்ட். ஓகே, இந்த ரேஞ்ச்ல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் ஓகேங்களா, இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் கன்சாலேஷன் ஸ்லோவா எடுக்குதுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நமக்கு ஓப்பன் மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்லயே நமக்கு இந்த ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு இப்படி லோல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது நமக்கு ரீடெஸ்டா 23,070 வந்து ரீடெஸ்ட் ஆக்ட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில் வரைக்குமே ஃபாலோ ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரூஷியலா இப்ப நமக்கு ரியாக்ட் ஆகுற ஜோன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மாலா ஹாரிசான்டல் ரே எடுத்து டிரா பண்ண பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஹாரிசான்டல் ரே இப்போ இதில் எடுத்து ட்ரா பண்ண நமக்கு இப்போ கரண்டா இருக்கிற 23,090 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா கரண்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் பொறுத்திருக்கும். ஓகேங்களா? நல்லா கிளியர் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூவா மேலே போயிட்டுன்னா 23,030. ஓகேங்களா? 23,030 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஜோன் கிட்ட வரும்போது எல்லாமே இது என்னோட வியூ தான். ஓகேங்களா? நீங்க உங்களோட வியூ வந்து நீங்க மேபி நீங்க உங்களோட ஓன் இப்போ இது வந்து என்னோட அனாலிசிஸ். இப்போ உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சு நீங்க வந்து ட்ரேட் எடுங்க. இதை டிபெண்ட் பண்ணி மேக்ஸிமம் யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. லைக் ஒரு லெவல்ஸா ஷேர் பண்றோம். ஓகேங்களா? எனக்கு இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இது நாளைக்கான லெவல்ஸ் நிஃப்டி லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,071 வந்து பாருங்க நமக்கு மார்க்கெட் வந்து இங்க கன்சால்டேஷன் இருக்குதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல 71 to 50 ஒரு 20 பாயிண்ட்ஸா டிஃபரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா அந்த ரேஞ்சில் 20 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் இருக்கும். அதே போல நமக்கு மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பா மேல போயிட்டு இருக்குன்னா 23,300ல இருந்து 330 வரைக்கும் பாருங்க இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கும் மார்க்கெட் பொறுத்திருக்கும். ஓகேங்களா? எங்க ரேஞ்ச் இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல நல்லா டிராப் ஆயிடுச்சுன்னா 23,950 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க வந்து நமக்கு நாளைக்கு ரிவர்சல் ஆகும். நல்ல நோட் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணி எடுங்க. இந்த ட்ரேடிங் இப்போ நான் என்னோட பிளான் என்ன, நான் என்னோட பிளானுக்கு வந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன். இல்லைனா ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் 2 o'clock வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்ல நான் ட்ரேட் முடிச்சிடும். ஓகேங்களா? நீங்களும் அதை மேக்ஸிமம் அதே போல பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து ஓவர் ட்ரேட் பண்ண கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சேஃபா இருக்கும் மார்க்கெட். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஃபைன். பேங்க் நிஃப்டி நாளைக்கான க்ரூஷியல் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது இந்த லெவல் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி கொடுத்துட்டு ஞாபகம் இருக்குங்களா? 23,070 போன வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நான் கொடுத்த என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு இல்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்ண இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹைல வந்து பாருங்க ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக தான் பாசிபிள் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நாளைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச்ல வருதுன்னா இங்க வந்து டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆகும். இங்க வந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். என்னோட வியூ தான். ஓகேங்களா? மேபி நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சு நீங்க பண்ணலாம். என்னோட வியூ இங்க வந்துச்சுன்னா வந்து மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் எடுத்து நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ என்னோட நாளைக்கு பையிங் ஜோன் செல்லிங் ஜோன் நீங்க பாத்தீங்கன்னா 23,000. ஓகேங்களா? 50,748. ஓகேங்களா? 50
இந்த ஜோனுக்கு வந்ததுன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்ட் மூவ் ஆகும். இல்லைங்களா, இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் டச் பண்ணுதுன்னா இங்க இருந்து பையிங் போகும். மினிமம் நம்ம பேங்க் நிஃப்டில ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிடலாம். இப்போ செல்லிங் ட்ரெண்ட் என்னன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று ஷோ பண்ண பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர் இந்த ஹை, இந்த பாயிண்ட் ஹை, இந்த ரேஞ்சோட ஹை, திருப்பி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆகும். இப்போ இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே நல்லா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஹைல போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா பார்த்தீங்கன்னா 51 நல்லா அப்படிங்க 51,781 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 51,781 இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இன்பிட்வீன்ல சின்ன சின்ன லெவல்ஸ் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது எல்லாமே லாங் ட்ரேடுக்கு மட்டும் தான். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். என்ன டவுட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். எல்லாருமே லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ட்ரேடிங் லெவல்ஸ் தெரியாம எங்க போகும் எங்க வரும்னு தெரியாம நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஜோன் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி உங்களுக்குமே நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டெய்லி கொடுக்க நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, வியூஸும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேபி உங்களோட குரூப்லாம் இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சென்செக்ஸ்மே கேட்டிருந்தீங்க, அப்கமிங்ல சென்செக்ஸ்மே நான் கவர் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஏன்னா சென்செக்ஸ் நான் பண்றது இல்லை, நான் லைக் இது எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சென்செக்ஸ் சொல்றேன். ஓகேங்களா, ஃபைன். அது வேணா அந்த லெவல் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும், நாளைக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 50,778, 50,780 டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் நாளைக்கு மார்க்கெட் வந்து பண்ணா இந்த ரேஞ்சில் டிராவலா இருக்கு. நீங்க சென்சிபிள் சார்ட்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களோட லெவல், இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து எங்க ரிவர்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ஓய் டேட்டா வச்சு செக் பண்ணி பண்ணிக்கலாம். அதே போல உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நான் அனலைசிஸ் யூஸ் பண்றது எல்லாமே வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இது பண்ண அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடிஷனலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் இந்த ஓய் டேட்டா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. என்னதான் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஜீரோ தான். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.